குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஆயில் பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம 15 வகையான ஹெர்பல் யூஸ் பண்ணி ரெடி பண்ணுற ஹேர் ஆயில்னு. நான் இது இவ்வளோ தூரம் வச்சுருந்தேன். இது எல்லாமே சேல் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்துட்டு ஹேர் ஆயில் வந்து பவுட்ரு போட்டு பண்ணலான்னு சொன்னாங்க. வீடியோவில் நானும் யூடியூப்லலாம் பார்த்தேன். அதேமாரி பவுட்ரு போட்டு பண்ணினதை நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுறது நல்லதான்னு முதல்ல பார்ப்போம். நான் அதை மாதிரி ட்ரை பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை. ஒரு 2 நாளில் பார்த்திங்கன்னா அப்படியே கெட்டு ஒரு மாதிரி சிக்கு சுமல் அடிக்குது. ஒரு தேங்காய் எண்ணெய்னா நமக்கு நல்ல வாசமாகவும் இருக்கணும், நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு க்ரோத்தையும் கொடுக்கணும். இதை தடவுனா என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஹேர் கொட்டுது. எப்படின்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்களேன், இந்த ஹேர் ஆயில் நான் வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து என்ன பண்ணேன், பவுடரை வாங்கி அதில் தேங்காய் எண்ணெயில் கொட்டி வச்சுருந்தேன். அது ஃபஸ்ட்டு கலக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா களிமண் மாதிரி அப்படியே கீழே அது படிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயும் அந்த அளவுக்கு நிறையா வரல. நிறையா எண்ணெய் ஊற்றினேன் நான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நான் 2 பேராஷூட் எம்எல் போட்டேன். உங்களுக்கு எப்போதுமே தெரியும் நான் இந்த பாட்டில் தான் யூஸ் பண்ணுவேன்னு. இதில் பார்த்திங்கன்னா 2 போட்டேன். அது அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் இழுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரியாக இருந்தது. சரின்ட்டு மறுநாள் பார்த்தேன் கொஞ்சம் எண்ணெய் வந்துருந்துச்சு. அதை இந்த டப்பியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்களேன், இந்த டப்பியில் அது அப்படியே இந்த கலரில் இருக்குங்களா, கீழே உள்ளதெல்லாம் பாருங்கள் அப்படியே படிஞ்சு போயிருக்கு. எப்படி நம்ம களிமண்ணும் தண்ணி இருக்கிற இடத்துல நம்ம வல்லாண்டா அது அப்படியே ஒரு மாதிரி சேருமா இருக்கும், அதுக்கப்புறம் தண்ணி மேலே தெளிஞ்சு நிற்குமோ அதை மாதிரி இருக்குது. பாருங்கள், உங்ககிட்ட காட்டுறேன், நான் இதில் ஊற்றி காட்டுறேன். இது இப்படி தான் இருக்குது இந்த எண்ணெய். இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த டப்பியில் இது படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த எண்ணெய் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறது தப்பு. நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணுவீங்க. இது இப்படியே படிஞ்சு இருக்குது. இங்கே பாருங்கள், இது நான் ஊற்றி கொஞ்ச நாள் தான் வச்சுங்க. பாருங்களேன், நம்ம எண்ணெயில் இப்படி படியக்கூடாது. இப்போ உங்களுக்கு இந்த எண்ணெய் தெரியும். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஹெர்பல் 15 வகையான தான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் எதையுமே வந்துட்டு பவுடர்லாம் போடலை. நம்ம எடுத்து எல்லாத்தையும் காய வச்சுருக்கோம். எனக்கு அந்த முறை தெரியும். ஆயுர்வேதிக் முறைப்படி தான் இந்த எண்ணெயை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எண்ணெயை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இது எப்படி கலராக இருக்குன்னுட்டுன்னு இங்கே பாருங்கள். நல்லா இது வாசமாக இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக ஸ்மெல் வருது, சிக்கு சுமல் வருது. எண்ணெய் எப்போதுமே நல்ல நறுமணமாக இருக்கணும், சிக்கு சுமல் வரக்கூடாது. சிக்கு சுமல் வந்துட்டுனா எண்ணெய் அதோட தன்மையை இழந்துடுச்சுன்னு அர்த்தம். இது இந்த எண்ணெய் பாருங்களேன், இப்போ இந்த பாட்டிலையும் வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த பாட்டிலை காட்டுறேன் பார்த்தீங்களா? நான் போட்ட பவுட்ரு அப்படியே கீழே இருக்குது, மேலே எண்ணெய் நிற்கிது. இப்போ இந்த எண்ணெயை ஊற்றி காட்டுறேன் பாருங்களேன். இந்த எண்ணெய் அப்படியே இருக்குது. இதை நம்ம வாங்குறது வேஸ்ட்டு. தெரியுதுங்களா உங்களுக்கு? எண்ணெய், இந்த எண்ணெய் பாருங்கள், ஒரு கலருமே மாறலை. இங்கே பாருங்கள், இது அப்படியே வண்டல் மாதிரி அப்படியே இருக்குது. இங்கே பாருங்களேன். இப்போ நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு காட்டுறேன். இப்போ நான் இதை ஊற்றுறதுனால உங்களுக்கு இது கொஞ்சம் கலர் மாதிரி தெரியுது. இதை பார்த்திங்களா, இந்த வண்டல் அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், இது அப்படியே படிஞ்சு போய் இருக்குது பார்த்தீங்களா? இப்படி இருந்தால் இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ண முடியாது, இது வீணாக போயிடும். நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க சரி பரவாயில்ல நம்மளும் ட்ரை பண்ணலான்னு. ஏன்னா நம்ம எண்ணெய்ங்கிறது எப்போதுமே ரெகுலராக எடுத்துக்கக்கூடியது. எண்ணெய் வந்து காய்ச்சின எண்ணெயாக இருந்தாலும் சரி, பவுடரில் போட்டு வாங்குகிற எண்ணெயாக இருந்தாலும் சரி, இது வீணாக போயிடும். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்க, இது அப்படியே என்னென்ன பவுடரை வாங்கி ஈஸியாக கலந்துடலாம். இதை மாதிரி எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு தாங்க கஷ்டம். இதேமாரி எண்ணெயை ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. நாட்டு மருந்து கடையில் விற்கிது, அனைத்து பவுடரும் கிடைக்கிது. நீங்கள் வாங்கி கலந்து இப்படி வச்சுக்கலாம். ஆனால் இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெயை இழுக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 100 ml பாக்கெட் 2 நான் ஊற்றின பேராஷூட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் தான் கொடுத்தது. இதே இந்த அளவுக்கு தான் எண்ணெயே வந்துச்சு. இந்த எண்ணெய் பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் இப்போ ஊற்றிருக்கேன், கீழே உள்ளது அப்படியே படிஞ்சிருக்கு. தெரியுதுங்களா? இதை நான் இந்த பாட்டில் வந்து ஊற்றுறதுனால அது வண்டல் விழுந்ததுனால உங்களுக்கு கலராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நேரில் பார்க்குற எனக்கு அந்த அளவு கலர் தெரியல. இப்போ இது 3த்துக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? இந்த எண்ணெயை யூஸ் பண்ணால் வந்து ஹேர் வந்து அதிகம் ஹேர் ஃபால் ஆகுது. இந்த எண்ணெய் வந்து நல்லா இல்லை. நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ஒன்றும் அது பெருசாக இல்லை. நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த ஹேர் ஆயில் வந்துட்டு நல்லாயிருக்கும், ஆர்டர்
ஆர்டர் போடலாமா வாங்கலாமான்னு. இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் வாங்குறது வேஸ்ட்டு. உங்கள் காசுக்கு நீங்கள் கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஏன்னா இது வந்து நீங்கள் கலக்கி வச்சோம்னு வச்சுக்கிங்களேன், அந்த கலக்கிற அப்போ மட்டும் தான் அப்படியே கலரிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த மாவு படிஞ்சிடுது. எப்படி அது மாவு தானே, என்ன தான் நம்ம கலக்கினாலும் என்ன ஆகும், ஒரு 1 ஹவர் 2 ஹவர் பார்த்திங்கன்னா அது அப்படியே கீழே படிஞ்சிடும். எண்ணெய் மேலே நிற்கிது, இது கீழே இருக்குது பவுட்ரு. பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா இதை பவுட்ரு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஹேர்க்குன்னு எடுத்துக்கிறது இது வேஸ்ட்டு. நீங்கள் வந்து இதேமாரி ஹேர் ஆயில் வாங்க நினச்சா ஒன்று காய்ச்சின எண்ணெய் வாங்கிக்கிங்க, இல்லை இதை மாதிரி ஹெர்பல்ஸை தயாரிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் இதேமாரி 2 பாட்டில் வச்சுருந்தேன், 2மே செல் ஆகிட்டு. என்கிட்ட இருக்கிறது இப்போ இந்த கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. இதை நான் முக்கால்வாசி விற்றுட்டேன். இது கொஞ்சோண்டு வச்சுருக்கேன் நான், வேறு ஒருத்தங்க கேட்டிருக்காங்கங்கிறதுனால வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் நீங்கள் வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். ஏன் தெரியுங்களா, இதில் நம்ம பவுட்ரு போடல, 15 வகையான ஹெர்பல்ஸை தான் போட்டிருக்கோம். அது என்னன்னு பார்க்குதுன்னா வெயிலில் வச்சு வச்சு எடுக்கவும் அது அதோட கலரை அப்படியே கொடுத்துருது, அதோட சாயத்தை இதில் வெளியேற்றிருக்கு. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு பொருளை வந்துட்டு நம்ம தண்ணியிலே எண்ணெயிலே போடும்போது அது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அதோட தன்மை மாறிடும். இப்படி மாரி பவுடரை நீங்கள் போட்டதை நீங்கள் வாங்கிட்டு போனாலும் இங்கே பாருங்கள், உங்கள் பாட்டிலில் இப்படி தான் இந்த வண்டல் மாதிரி படிஞ்சிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் என்ன தெரியுது, எண்ணெய் தனியாக நிற்கிது, அதில் போட்ட பவுடர் தனியாக ஃபில்ட்ரு மாரி இருக்குது. இது எதுக்கு, இதுக்கு நம்ம வெறும் தேங்காய் தடவிடலான்னு இதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும் பரவாயில்ல அப்படி இருந்தாலும் எனக்கு ஓகேனிங்கன்னா நீங்கள் இதை மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நாட்டு மருந்து கடையிலே செம்பருத்தி பவுடர் கிடைக்கிது, கரிசலாங்கண்ணி பவுடர் கிடைக்கிது, கருவேப்பிலை கிடைக்கிது, வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. ஒரு 1 வீக் வச்சாலே உங்களுக்கு தெரியும் அதோட ஸ்மெல் ஒரு மாதிரி சிக்கு ஸ்மெல் அடிக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹேர் ஃபால் ஆகுது, ஹேர் க்ரோத்து, ஹேர் லாங்காக வளரணும்னு நீங்கள் இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணுறீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு நல்ல பெஸ்ட் எண்ணெயை சூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் இப்போ இதை என் கையால் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அப்படியே குழு 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 குழுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லியாக இருக்கும், ஒரு சிக்கு ஸ்மெல் நமக்கு தெரியும். இப்போ என்ன சொல்கிறதுனா, நம்ம இப்போ ஒரு சிக்கனோ ஒரு ஃபிஷ்ஷோ வறுத்தோம்னா ஆயில் அதிகமாக இருந்தால் அதை எடுத்து வச்சோம்னா ஒரு 2 நாளில் ஒரு மாதிரியாக இருக்கும். அதில் உள்ள தூசெல்லாம் கீழே படிஞ்சு ஒரு மாதிரி சிக்கு ஸ்மெல் அடிக்கும். அதை மாதிரி இருக்குது இது யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. நமக்கு காசும் வேஸ்ட்டு. எதுக்கு, அதுக்கு நம்ம வேறு ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, அது தன்னால் கொட்டுறது உங்களுக்கே தெரியுதுங்களா. இந்த பவுட்ரு இப்படி இப்போ என்ன தான் நம்ம எண்ணெயில் வாங்கி ஊற்றினாலும் அது அதோட தன்மையை தராது, அது கீழே படிஞ்சிரும். இங்கே பாருங்கள், அது கீழே அப்படியே வாந்து மாதிரி படிஞ்சிருக்குங்களே. அதனால் வந்துட்டு பவுடரை வச்சு ஹேர் ஆயில் நிறைய பேர் விற்கிறாங்கன்னுட்டு நீங்கள் அதை தயவுசெய்து வாங்காதீங்க. நீங்கள் இதேமாரி வந்துட்டு ஹெர்பல் ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் முறைப்படி தான் ரெடி பண்ணியிருக்கோம். எப்பவுமே இதை மாதிரி தான் தருவாங்களே தவிர இதை மாதிரி தரமாட்டாங்க. இப்போ நம்ம யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக இருக்குங்கிறதுனால எல்லாருமே நம்ம இதேமாரி போய் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது வேஸ்ட்டு. இதோட கலருக்கும் இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இந்த எண்ணெய் வெட்டி வேர்லாம் போட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க பாருங்கள். இதோட தன்மை தெரியுதுங்களா, எவ்வளோ ஒரு டார்க்காக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதில் இங்கே இருங்க, எவ்வளோ டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் ஃபால் நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் நல்லா லாங்காகவும் வளரும், ஹேர் க்ரோத்தாகவும் இருக்கும், உங்களுக்கு நல்லது. இதை மாதிரி வாங்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஸ்ட்டு வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் வாங்கினாலும் உங்கள்கிட்ட அவங்க எத்தனை பவுடரை மிக்ஸ் பண்ணி விட்டாலும் நீங்கள் வாங்குகிற டப்பியில் அடியில் இப்படி தான் படிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன். தேங்க்யூ ஸோ மச்.